மனிதநேய காவலனாய், இந்த விழாவின் நாயகனாய் அவரை வரவேற்பதில் நமது ஜிப்மர் மணமேல் மன்றம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. வெல்கம் சார். ஆபீசர் செல்வம் சார் அவர்களையும் அன்புடன் மேடை அழைக்கிறோம். சிறப்புடனும் நடைபெற வேண்டும் என்பதே நமது அனைவரின் விருப்பமாகும். அதற்கேற்றாற்போல் முதலில் கடவுள் வாழ்த்து. அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று Dr. K.S. Reddy and our accounts officer to light the lamp. இதோ ஓர் ஒளி விளக்கு குத்து விளக்கேற்ற சென்று கொண்டிருக்கிறது. சுடர்விட்டெரியும் விளக்குகள் பிரகாசமாய் சென்று குத்து விளக்கேற்றுகிறார்கள். அவர் வேறு யாருமில்லை, நமது ஜிப்மரின் கணக்கு அதிகாரியும் நமது மணமேல் மன்றத்தின் பொறுப்பு அதிகாரியுமான நமது ஆர் செல்வம் அவர்கள். அவர் ஆர் செல்வம் அல்ல, ஆறு செல்வம். அவருக்கு ஆறு செல்வம் என்று அவரை அழைத்தால்தான் மிகவும் பிடிக்கும். அவர் பொறுப்பு வகிக்கும் இலக்கிய அமைப்புகள் 6. கணக்கே பார்க்காமல் கணக்குகள் பார்ப்பவர் நமது அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் அவர்கள். அவர் மேசையில் கோப்புகள் கூட ஓய்வெடுக்க முடியாது. அவருக்கான பணியை நேர்த்தியாய் நேர்மையாய் செய்வதில் ஆனந்தப்படுபவர். புதுச்சேரியின் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மரபு கவிஞர் நமது ஆறு செல்வம் ஐயா அவர்கள். 24 மணி நேரம் போகவில்லை என்று சொல்பவர்கள் ஐயா ஆறு செல்வம் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். இலக்கிய உலகில் அவர் பெற்ற விருதுகள் 30, எழுதிய நூல்கள் 5, நாடக நூல்கள் 4, குழந்தை பாடல்கள் 2, கதை வசனம் எழுதி மேடையேற்றிய நாடகங்கள் 105, ஏறிய மேடைகள் 350க்கும் மேல். கடந்த 3 மாதங்களாக இவரது மக்கள் இசை பாடல்கள் மக்கள்
தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயின. திரைப்படங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் தென்னிந்தியாவின் சிறந்த கவிஞர் என்று பட்டம் பெற்றவர். கடந்த 2 ஆண்டுகளாக பொறுப்பு அதிகாரி என்ற நிலையில் மணமகிழ் மன்றத்திற்கு மறுவாழ்வு தந்து இன்று வசந்த விழா கொண்டாடப்படுகிறது என்றால் அது செல்வம் ஐயா அவர்களின் சீரிய ஈடுபாடே. அவரை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றும்படி அன்புடன் அழைக்கிறேன். சமுத்திரம் பொங்கினால் கிணறு கொள்ளாது, சமுத்திரம் பொங்கினால் கிணறு கொள்ளாது என்ற அளவிலே இந்த அவையை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற அவையோர்கள் அனைவரையும் வணங்கி பகிர்கின்றேன். இந்த அரங்கிலே கூடியிருக்கின்ற என்னருமை சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கம். கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் திருவிழா கிறிஸ்துமஸ், இஸ்லாமியர்களுக்கெல்லாம் திருவிழா பக்ரீத், இந்துக்களுக்கெல்லாம் திருவிழா தீபாவளி. இங்கே ஜிப்மர் ஊழியர்களுக்கெல்லாம் உள்ள ஒரே திருவிழா நம்முடைய ஜிப்மர் ஊழியர்கள் மணமகிழ் மன்றம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டு விழா. சாதிகளை பார்க்காமல், மதங்களை பார்க்காமல், ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காமல், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பிரிவினைகளை பார்க்காமல், வயதுகளை பார்க்காமல் இங்கே எல்லோரும் ஒரே இடத்தில் ஒரே சங்கமமாக கூடியிருக்கின்ற இந்த மாபெரும் திருவிழாதான் நம் அனைவரிடம் மகிழ்ச்சி தருகின்ற ஒரு மிகப்பெரும் விழா என்பதை இந்த சமயத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். ஒவ்வொரு திருவிழாவிற்கும் ஒரு கடவுள் இருப்பார்கள். கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் இயேசு பிரான், பக்ரீத் என்று சொன்னால் அல்லாஹ், தீபாவளி என்று சொன்னால் கிருஷ்ணர். இங்கே ஜிப்மர் ஊழியர்கள் மணமகிழ் மன்றம் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டு விழாவிற்கு கடவுள் யார் என்று சொன்னால் நம்முடைய இயக்குனர் அவர்கள். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற நம்முடைய டீன், அவரை பற்றி நான் ஒன்றை மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சூழல் இங்கே நான் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்கின்றேன். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கல்வி பிரிவிலே ஆபீஸ் சூப்பரண்டன்ட் என்னும் பொறுப்பிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டு எனக்கு அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் என்னும் பதவி உயர்வு கிடைத்தது. அந்த சமயம் அப்பொழுது அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் என்னும் பதவி நிரப்பப்படவில்லை. மிகவும்